ஓம் அம்னை வைஷ்ணோவுக்கு எப்போதும் ஜெயம் உண்டாகட்டும். யா தேவி சர்வபூதேசு சக்திரூபேண சம்ஸ்திதா. நமஸ்தசியை 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 நமோ நம்ம. வணக்கம் பக்தர்களே. சாரதிய நவராத்திரி பற்றிய ஒரு அழகான வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் இந்த வீடியோவில் பேசப்போகிறது சாரதிய நவராத்திரி 2025 எப்போது ஆரம்பமாகிறது, எப்போது நிறைவடைகிறது என்பதில் உள்ளது குழப்பத்தை தீர்க்கப் போகிறோம். மேலும் இந்த 9 நாட்களில் அம்னை துர்க்கையின் 9 வடிவங்களையும் எவ்வாறு வழிபட வேண்டும், பூஜை விரதம் எவ்வாறு இருக்க வேண்டும், எந்த விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும், எந்த மந்திரங்களுடன் அம்னையை மகிழ்விக்க வேண்டும், அனைத்தையும் பார்க்கப் போகிறோம். பக்தர்களே, நவராத்திரியை நினைத்தாலே மனதில் சக்தி, பக்தி, நேர்மறை ஆற்றல் பெருகிறது. இது ஒரு மத சடங்காக மட்டுமில்லாமல் நம் வாழ்க்கையில் ஆசை, துணிவு, ஆன்ம வலிமை எழுப்பும் அற்புதமான வாய்ப்பு. சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது, இந்த 9 நாட்களில் அம்னை துர்க்கை தனது பக்தர்களின் இல்லங்களில் வாசம் செய்கிறாள். சத்தியமான மனதுடன் அவளை வேண்டுகிறவர் வாழ்க்கையில் உள்ள துன்பம், வறுமை, தடைகள் அனைத்திலிருந்தும் விடுபடுவார். நவராத்திரி காலம் நம்மை நினைவூட்டுகிறது, உலகில் எப்போது அசுர சக்திகள் இருள் பரப்புகிறதோ அப்போது அன்னை ஆதிசக்தி அவதாரம் எடுத்து தன் பக்தர்களை காப்பாற்றுகிறாள். அதனால் இந்த 9 நாட்களில் மனம், சொல், செயல் ஆகிய அனைத்திலும் அம்னை துர்க்கையை தியானித்தால் உங்கள் வாழ்க்கையில் வளமும் செழிப்பும் மட்டுமல்லாமல் அனைத்து சிரமங்களிலிருந்தும் விடுதலையும் கிடைக்கும். நவராத்திரி 2025 தேதிகள். இந்த ஆண்டு சாரதிய நவராத்திரி செப்டம்பர் 22, 2025 திங்கட்கிழமை அன்று கட் ஸ்தாபனை மற்றும் கலச பூஜையுடன் ஆரம்பமாகிறது. காலை 6:09 மணி முதல் 8:06 மணி வரை கட் ஸ்தாபனைக்கு சுப நேரம். அதோடு அபிஜித் முகூர்த்தம் 11:19 மணி முதல் 12:38 மணி மதியம் வரை சிறந்ததாகும். பின்னர் 9 நாட்கள் அம்னை துர்க்கையின் 9 வடிவங்களுக்கும் பூஜை, விரதம், பஜனை, கீர்த்தனை நடைபெறும். செப்டம்பர் 30, 2025 செவ்வாய்க்கிழமை அன்று மகா நவமியுடன் நவராத்திரி நிறைவடையும். அதன் மறுநாள் 1 அக்டோபர் 2025 அன்று விஜயதசமி, தசரா கொண்டாடப்படும். நவராத்திரி பூஜை முறை. முதல் நாளில் காலை நல்ல நீராடி சுத்தமான உடை அணியவும். பூஜை இடத்தை கங்காஜலால் தூய்மைப்படுத்தவும். ஒரு மண்பாத்திரத்தில் வரகு அல்லது முளைச்செடி விதைகள் வைத்து அதற்கருகில் தண்ணீரால் நிரம்பிய கலசம் வைக்கவும். கலசத்தின் மேல் மாங்காய் இலைகள் வைத்து அதன் மேல் தேங்காய் வைக்கவும். இது அம்னை துர்க்கையின் அடையாளமாக கருதப்படுகிறது. கையில் அக்ஷதை, பூ, தண்ணீர் எடுத்து 9 நாட்களும் நியமமாக விரதம் இருந்து பூஜை செய்வோம் என்று சங்கல்பம் செய்யவும். பின்னர் மந்திரம் ஜபிக்கவும். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே. இவ்வாறு 9 நாட்களும் அம்னை துர்க்கையை வழிபட்டால் அம்னையின் அருள், செல்வம், ஆரோக்கியம், ஆனந்தம் அனைத்தும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. பக்தர்களே, இந்த நவராத்திரி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, வளம், ஆரோக்கியம் அனைத்தையும் தரட்டும். அன்னையின் அருளால் உங்கள் எல்லா தடைகளும் அகன்று வெற்றி உங்கள் வசமாகட்டும். காலை மாலை 2 நீராடி அம்னை துர்க்கையின் சிலை அல்லது படத்தின் முன் தீபம் ஏற்றவும். அன்பான பக்தர்களே, அகர்பத்தி ஏற்றவும். பூக்கள், குங்குமம், சந்தனம், அக்ஷதை மற்றும் சிந்தூரம் அன்னைக்கு அர்ப்பணிக்கவும். அதன் பின் துர்கா சாலிசா, துர்கா சப்தசதி, தேவி கவசம் ஆகியவற்றை பக்தியுடன் பாராயணம் செய்யவும். ஒவ்வொரு நாளும் அம்னையின் தனித்தனி வடிவங்களை வழிபட்டு அதற்கேற்ற வகையில் நைவேத்தியம், போகம் சமர்ப்பிக்க வேண்டும். முதல் நாளில் நெய், 2ஆம் நாளில் சர்க்கரை, 3ஆம் நாளில் பால். அடுத்தடுத்த நாட்களில் விதிமுறைகளுக்கேற்ப நைவேத்தியம் சமர்ப்பிக்க வேண்டும். விரதத்தில் பக்தர்கள் பலகாரம் மட்டும் மேற்கொள்வார்கள். அதாவது பால், பழம், மாகானா, சபுதானா, சிங்காடா, கடலைப்பருப்பு மாவு போன்றவை சாப்பிடலாம். ஆனால் அன்னம், மாமிசம், மது, வெங்காயம், பூண்டு ஆகியவை 9 நாட்களும் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். அஷ்டமி அல்லது நவமி நாளில் குமாரி பூஜை செய்வது கட்டாயம். இதில் 9 சிறுமிகளையும் ஒரு சிறுவனையும் வழிபட்டு அவர்களுக்கு அரிசி ஹல்வா, பூரி, சுண்டல், சுண்டைக்கடலை முதலானவற்றை உணவாக வழங்கி சுண்டரி, துப்பட்டா மற்றும் தட்சிணை கொடுக்க வேண்டும். நவமி நாளில் இயன்றால் ஹோமம் செய்ய வேண்டும். அதில் நெய், அரிசி,
குங்கில், கிராம்பு, ஏலக்காய் ஆகியவற்றை சேர்த்து துர்கா சப்தசதி மந்திரங்களுடன் ஆயுதி அளிக்க வேண்டும். நவராத்திரி முடிவில், அதாவது நவமி அல்லது தசமி நாளில் கலசத்தை விசர்ஜனம் செய்ய வேண்டும். மேலும் முளைத்த ஜவாரி, முளைக்கீரை அனைவருக்கும் பிரசாதமாக வழங்க வேண்டும். இந்த முறையில் நவராத்திரி பூஜை மேற்கொண்டால் அம்னை துர்கை மகிழ்ந்து தனது பக்தர்களுக்கு வாழ்வு வளம், செல்வம், சோபாக்கியம், சிரமங்களிலிருந்து விடுதலை ஆகியவற்றை அருள்வாள். எனவே நாம் சொன்ன பூஜை முறைகளை முழு பக்தியுடன், மனம் நிறைந்த உண்மையுடன் செய்ய வேண்டும். அன்னை உங்கள் பக்தியை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு உங்கள் அனைத்து மனோகாமனைகளையும் நிறைவேற்றுவாள். ஏனெனில் அன்னையார் 9 நாட்களும் உங்கள் இல்லத்தில் வாசம் செய்கிறாள். ஆகையால் அவளை மகிழ்வித்தால் நீங்கள் விரும்பும் எந்த வரமும் நிறைவேறாமல் போகாது. எனவே கருத்து பெட்டியில் உண்மையான மனதுடன் ஜெய் மாதா ராணி என்று எழுதுங்கள். வீடியோ சிறிது நல்லதாக இருந்தாலும் கூட அன்னைக்கு அன்பான ஒரு லைக் செய்யுங்கள். மேலும் புதிய பக்தர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதனால் இப்படிப்பட்ட பக்தி நிறைந்த வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும். பக்தர்களே, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நவராத்திரி காலத்தில் அம்னை துர்கை வீட்டிற்கு வந்து 9 நாட்கள் தங்கி இருப்பாள் என்று. ஆகையால் அந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் அன்னையின் ஒவ்வொரு வடிவத்தையும் வழிபட வேண்டும் என்று நாம் உங்களுக்கு மிக எளிமையான மொழியில் எந்த நாளில் எந்த தேவி வழிபட வேண்டும் என்பதை விளக்கப் போகிறோம். அதனால் கவனமாக கேளுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு நன்றாக புரியும். சாரதிய நவராத்திரி 2025 திதி மற்றும் தேவி வழிபாட்டு பட்டியல் ஒவ்வொரு நாளும் எந்த திதியில் எந்த தாயார் வடிவத்தை வழிபட வேண்டும் என்பதை கூறுகிறோம். இந்த பட்டியலின்படி வழிபட்டால் அம்னை துர்கை நிச்சயமாக மகிழ்ந்து உங்களுக்கு அளவற்ற அருள் வழங்குவாள். அன்னை ராணி மிக விரைவில் மகிழ்ப்பவள். சிறிது பூஜை பக்தியால் கூட அவள் மனம் மகிழ்ந்து அருள் புரிவாள். முதல் நாள் அம்னை சேலபுத்ரி. செப்டம்பர் 22, 2025 திங்கட்கிழமை. நவராத்திரி முதல் நாளில் கட்ஸ்தாபனை நடைபெறும். அன்றைய தினம் அன்னை சேலபுத்ரி வழிபடப்படுகிறார். இவர் பர்வதராஜன் ஹிமாலயனின் மகள் என்பதால் சேலபுத்ரி என்று அழைக்கப்படுகிறார். இந்த நாளில் கலச ஸ்தாபனை செய்து மண்பாத்திரத்தில் ஜவாரி விதைகள், முளைச்செடி விதைத்து தேவியை ஆவரணம் செய்ய வேண்டும். அம்னை சேலபுத்ரியை சத்தியமான மனதுடன் வழிபட்டால் வாழ்க்கையில் நிலைத்தன்மை, அமைதி, சந்தோஷம் கிடைக்கும். இரண்டாம் நாள் அன்னை பிரமசாரிணி. செப்டம்பர் 23, 2025 செவ்வாய்க்கிழமை. இரண்டாம் நாளில் பிரமசாரிணி தேவி வழிபடப்படுகிறார். இவர் தவம் மற்றும் தன்னடக்கம் ஆகியவற்றின் சின்னமாக கருதப்படுகிறார். இந்த நாளில் பூஜையில் அகர்பத்தி, தீபம், குங்குமம், சந்தனம், அக்ஷதை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த நாளில் விரதம் இருந்து மன ஒழுக்கத்துடன் வழிபட்டால் மனவலிமை அதிகரிக்கும் மற்றும் கடினமான சாதனைகள் வெற்றி பெறும். மாணவர்கள் மற்றும் சாதகர்கள் இந்த நாளில் சிறப்பாக அன்னையை வழிபடுவர். மூன்றாம் நாள் அன்னை சந்திரகண்டா. செப்டம்பர் 24, 2025 புதன்கிழமை. அன்னையின் இந்த வடிவம் சிங்கத்தில் சவாரி செய்து நெற்றியில் அரை சந்திரனை தாங்கியதாகும். இவரை வழிபட்டால் வாழ்க்கையில் உள்ள பயம், நோய், துன்பம், தடைகள் அனைத்தும் நீங்கும். இந்த நாளில் நெய் தீபம் ஏற்றி மனமிக்க பூக்கள் அர்ப்பணிக்க வேண்டும். இவ்வாறு பூஜை செய்தால் துணிவு, நம்பிக்கை கிடைக்கும். நான்காம் நாள் அன்னை குஸ்மாண்டா. செப்டம்பர் 25, 2025 வியாழக்கிழமை. அன்னை குஸ்மாண்டா சிருஷ்டியின் ஆதிசக்தி என்று கருதப்படுகிறார். அவரின் ஒரு சிரிப்பினாலேயே பிரபஞ்சம் தோன்றியது என்று நம்பப்படுகிறது. இந்த நாளில் பூசணிக்காய், லொகி, பழங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். இவரை வழிபட்டால் வீட்டில் சுகம், வளம், ஆரோக்கியம், ஆயுள் கிடைக்கும். ஐந்தாம் நாள் அன்னை ஸ்கந்தமாதா. செப்டம்பர் 26, 2025 வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் ஸ்கந்தமாதா கார்த்திகேயனின் தாயார் வழிபடப்படுகிறார். இவர் மடியில் பால ஸ்கந்தனை கொண்டு இருப்பதால் அன்பும் தாய்மை நிறைந்த வடிவமாக கருதப்படுகிறார். இந்த நாளில் மஞ்சள் பூக்கள் மற்றும் வாழைப்பழம் நைவேத்தியமாக அர்ப்பணிக்க வேண்டும். அன்னையின் அருளால் சந்தான பாக்கியம், குடும்பத்தில் நல்லிணக்கம் கிடைக்கும். ஆறாம் நாள் அன்னை காத்யாயனி. செப்டம்பர் 27, 2025 சனிக்கிழமை. அன்னை காத்யாயனி அழகு மற்றும் சக்தியின் சின்னமாகிறார்.
இந்த நாளில் கன்னிப்பெண்கள் சிறப்பாக அன்னையை வழிபடுவர். அன்னையின் அருளால் திருமணத்தில் வரும் தடைகள் நீங்கி நல்ல கல்யாணம் கிட்டும். இந்த நாளில் தேன் நைவேத்தியமாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். 7ஆம் நாள் அன்னை காலராத்திரி, செப்டம்பர் 28, 2025, ஞாயிற்றுக்கிழமை. அன்னையின் இந்த வடிவம் இரு மற்றும் தீய சக்திகளை அழிக்கும் சக்தியாகும். இவரின் தோற்றம் பயங்கரமாக இருந்தாலும் அது மிகவும் மங்களகரமானது. இந்த நாளில் எண்ணெய் தீபமேற்றி வெல்லம் மற்றும் தானியங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். இதனால் பிசாசுகள், எதிரிகள், துன்பங்கள் அனைத்தும் அகலும். 8ஆம் நாள் அன்னை மகாகுரி, செப்டம்பர் 29, 2025, திங்கட்கிழமை. அன்னையின் இந்த வடிவம் மிகவும் அமைதியானதும் கருணையுடனும் இருப்பதாகும். இந்த நாளில் குமாரி பூஜை செய்வது மிகவும் முக்கியமானதாகும். பக்தர்கள் வெள்ளை உடை அணிந்து அன்னையை வழிபடுவர். 9ஆம் நாள் அன்னை சித்திதாத்ரி, செப்டம்பர் 30, 2025, செவ்வாய்க்கிழமை. நவராத்திரியின் கடைசி நாளில் சித்திதாத்ரி தேவி வழிபடப்படுகிறார். இவர் எல்லா சித்துகளையும் அருள்பவர் என்று கருதப்படுகிறார். இந்த நாளில் அன்னையை முழு பக்தியுடன் தியானித்தால் ஆன்மீக முன்னேற்றம், சித்துகள், ஆசீர்வாதங்கள் அனைத்தும் கிடைக்கும்டோர் ஆராதனை செய்கிறார்கள் மற்றும் தேங்காயை நைவேத்தியமாக சமர்ப்பிக்கிறார்கள். இவர்களின் வழிபாட்டினால் வாழ்க்கை பவித்திரமாகிறது மற்றும் மனோகாமனைகள் நிறைவேறுகின்றன. 9ஆம் நாள் மா சித்திதாத்ரி, செப்டம்பர் 30, 2025, செவ்வாய். நவராத்திரியின் இறுதி நாளில் மா சித்திதாத்ரியின் பூஜை நடைபெறுகிறது. இவர் தமது பக்தர்களுக்கு அனைத்து சித்திகளையும் மோட்சத்தையும் வழங்குபவர். இந்த நாளில் எல்லை நைவேத்தியமாக சமர்ப்பிப்பது சிறந்ததாக கருதப்படுகிறது. பக்தர்களின் ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறாள் மற்றும் அவர்களுக்கு திவ்ய ஞானம் அருளுகிறாள். 10ஆம் நாள் விஜயதசமி, 1 அக்டோபர் 2025, புதன். நவராத்திரி விஜயதசமி நாளில் நிறைவு பெறுகிறது. இது அசத்தியத்தின் மீது சத்தியத்தின், அநீதியின் மீது நீதியின், அதர்மத்தின் மீது தர்மத்தின் வெற்றியை குறிக்கும் நாள். இந்த நாளில் இராவண தகன் செய்து தீமையை நீக்க வேண்டும் என்ற செய்தி வழங்கப்படுகிறது. ஜெய் மாதா தி. பக்தர்களே, சரதிய நவராத்திரி விரதம் வெறும் ஒரு மார்க்க சம்பிரதாயம் மட்டும் அல்ல. இது சுயகட்டுப்பாடு, சுயசுத்தி மற்றும் பக்தியின் அபூர்வ சங்கமமாகும். இந்த விரதத்தை பெண்கள் மட்டுமன்றி ஆண்களும் முழு விதிகளுடன் மற்றும் பக்தியுடன் கடைபிடிக்கிறார்கள். நவராத்திரியின் மகத்துவம் அதன் ஒவ்வொரு விதியையும் நாம் பின்பற்றினால் தான் பூரணமாகிறது. இந்த விரதம் வெறும் அன்னம் தவிர்ப்பதற்கானது அல்ல, மாறாக மனம் மற்றும் ஆன்மாவை சாத்விகத்திற்கே அழைத்துச் செல்லும் ஒரு வழி. மா துர்காவை பிரசன்னமாக்க நமது நடத்தை, சிந்தனை மற்றும் கர்மங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது விரிவாக நவராத்திரி விரதத்தில் எத்தகைய விதிகள் மற்றும் முன்னெச்சரிக்கைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்பதை பார்ப்போம். விரதத்தின் அடிப்படை விதி. நவராத்திரி விரதம் முதன்மையாக சாத்விகத்தை பின்பற்றச் சொல்லுகிறது. சாத்விகம் என்பது உணவிற்கு மட்டும் இல்லாமல் உங்கள் நடத்தையும் சிந்தனையையும் குறிக்கிறது. இந்த 9 நாட்களும் உங்களுக்குள் நேர்மறை சிந்தனை மற்றும் பக்தி உணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும். விரதத்தின் நோக்கம் நமது மனம் மற்றும் உடலை கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து, எதிர்மறை உணர்ச்சிகளிலிருந்து விலக்கி வைத்துக் கொள்வது. இந்த காலத்தில் சோம்பலை விட்டு பஜனை, கீர்த்தனை, பூஜை மற்றும் நல்ல கர்மங்களில் நேரத்தை செலவிட வேண்டும். பக்தர் சாத்விக வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டால் மனம் சுத்தமாகி மா துர்காவின் அருள் விரைவில் கிடைக்கிறது. விரதத்தில் என்ன சாப்பிடலாம்? பக்தர்களே, நவராத்திரி விரதத்தில் உணவு தேர்வு மிகுந்த கவனத்துடன் செய்யப்பட வேண்டும். இதில் பழம் மற்றும் சாத்விக உணவுகள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன. பழம், பால், தயிர், மக்கானா, தேங்காய், தண்ணீர், சர்க்கரை வள்ளி, சிங்கடா மாவு, குட்டு மாவு, சபுதானா போன்றவற்றை ஏற்றுக்கொள்ளலாம். இவற்றால் செய்யப்பட்ட ஹல்வா, பக்கோடா, பரோட்டா அல்லது பாயசம் போன்றவற்றையும் விரதத்தில் சாப்பிடலாம். ஆனால் எல்லாம் நெய்யிலும் அல்லது சுத்தமான எண்ணெயிலும் சமைக்கப்பட வேண்டும். உணவு செய்யும் போது பவித்திரத்திற்கு பிரத்யேக கவனம் கொடுக்க வேண்டும். உணவு உண்டபோது மாய் நினைவில் கொள்ள வேண்டும், ஏனெனில் விரதத்தில் உணவும் நைவேத்தியத்தின் ஓர் அங்கமே. விரதத்தில் என்ன சாப்பிடக்கூடாது? நவராத்திரியில் சில பொருட்கள் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளன. இந்த 9 நாட்களிலும் வெங்காயம், பூண்டு, மாமிசம், மது, புகைப்பொருட்கள், முட்டை மற்றும் சாதாரண தானியங்கள், கோதுமை, அரிசி, பருப்பு வகைகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது.
இவை அனைத்தும் அசுத்தத்தின் குறியீடுகளாகும். இவற்றை உண்டால் விரதத்தின் பலன் குறைந்து விடும். மா துர்காவின் ஆராதனை வெற்றி பெறுவதற்கு நம்மால் முழுமையாக சாத்விக உணவு மற்றும் நடத்தை பின்பற்றப்பட வேண்டும். எனவே விரதத்தின் போது இவ்வாறான தடை செய்யப்பட்ட பொருட்களை தவிர்த்தால் மான் அருள் இன்னும் வலிமையாக கிடைக்கும். நடத்தை தொடர்பான விதிகள். பக்தர்களே, நவராத்திரி விரதம் உணவு தொடர்பாக மட்டும் அல்ல, அது நமது நடத்தையுடனும் தொடர்புடையது. விரதத்தின் போது பக்தர்கள் சாந்தம், சத்தியம், கருணை, அன்பு ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும். தேவையில்லாத கோபம், சண்டை, வஞ்சகம், பொய் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். சுத்தமான சிந்தனை மற்றும் நல்ல கர்மம் விரதத்தின் ஆன்மாவாகும். நவராத்திரி விரதத்தின் போது நாம் பொய் சொல்லக்கூடாது, யாரையும் அவமதிக்கக்கூடாது, கோபத்தை தவிர்க்க வேண்டும். பழிசொல், குற்றச்சாட்டு மற்றும் அசுத்தமான சொற்களிலிருந்து விலக வேண்டும். இல்லத்தில் அமைதி, பவித்திரம் மற்றும் நேர்மறை சூழ்நிலை நிலவுவது மிகுந்த அவசியம். இந்த நாட்களில் நேரத்தை பஜனை, கீர்த்தனை, ஜபம், பாராயணம் மற்றும் தேவைப்படுவோருக்கு சேவை செய்வதற்கு பயன்படுத்த வேண்டும். நடத்தை சுத்தமாக இருந்தால் மட்டுமே விரதத்தின் உண்மையான பலன் கிடைக்கும். நவராத்திரியில் தவறாமல் செய்ய வேண்டிய செயல்கள். நவராத்திரியில் அதிகாலை எழுந்து குளித்து மா துர்காவை வழிபடுவது மிக முக்கியம். தினமும் தீபம் ஏற்றி கலசம் மற்றும் ஜவுக்கு சிருஷ்டியுடன் பூஜை செய்ய வேண்டும். மலர், குங்குமம், சிந்து மற்றும் தூபம் மாக்கு சமர்ப்பிக்க வேண்டும். பகல், இரவு என தெய்வீக சாலிசா, துர்கா சப்தசதி அல்லது பிற மந்திரங்களை பாராயணம் செய்ய வேண்டும். வீட்டில் சங்கு, மணி ஒலி எழுப்பி சூழலை பவித்திரமாக்க வேண்டும். நவராத்திரியின் இறுதி நாளான அஷ்டமி அல்லது நவமியில் கன்னி பூஜை செய்ய வேண்டும். இது விரதத்தின் பூரணத்தின் மிகப்பெரிய அடையாளமாகும். சிறுமிகளுக்கு உணவு அளித்து அவர்களிடமிருந்து ஆசி பெறுவது மா துர்காவிற்கு மிகவும் பிரியமானது. விரதத்தின் போது கவனிக்க வேண்டியவை. விரதத்தின் போது சில விசேஷ முன்னெச்சரிக்கைகள் அவசியம். பூஜை இடத்தில் செருப்பு வைக்கக்கூடாது மற்றும் எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். உணவு செய்வதில் பவித்திரத்திற்கு பிரத்யேக கவனம் செலுத்த வேண்டும். அதாவது சுத்தமான பாத்திரங்கள் மற்றும் புனித பொருட்களையே பயன்படுத்த வேண்டும். வீடு மற்றும் பூஜை இடத்தில் தினமும் காலை, மாலை கங்காஜலம் தெளிக்க வேண்டும். உடல் நலம் சரியில்லை எனில் கருமையான நோன்பு பிடிப்பதற்கு பதிலாக இலகுவான பழம், பால் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு மாய் வழிபட வேண்டும். ஏனெனில் மா பக்தியை மட்டுமே பார்க்கிறாள், கருமையே அல்ல. பக்தர்களே, நவராத்திரியில் இந்த விதிகள் மற்றும் முன்னெச்சரிக்கைகளை பக்தியுடன் பின்பற்றினால் விரதம் வெற்றிகரமாக நிறைவேறி மா துர்காவின் பேரலால் இல்லத்தில் சந்தோஷம், செல்வம் மற்றும் அமைதி நிலவும். நவராத்திரியின் நிறைவு. சரதிய நவராத்திரி விரதம் அதன் இறுதி கிரியைகளால் மட்டுமே பூர்ணமாக கருதப்படும். 9 நாட்கள் தெய்வீக வடிவங்களை வழிபட்ட பிறகு அஷ்டமி அல்லது நவமியில் கன்னி பூஜை மற்றும் நைவேத்தியத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் உண்டு. அந்த நாளில் 7, 9 அல்லது 11 சிறுமிகளை வீட்டிற்கு அழைத்து வர வேண்டும். ஏனெனில் இவர்களையே மா துர்காவின் வடிவம் இருப்பதாக நம்பப்படுகிறது. முதலில் சிறுமிகளின் கால்களை கழுவி மரியாதையுடன் வரவேற்க வேண்டும். பின்னர் அவர்களுக்கு சிவப்பு சுண்டி, கங்கணம், பிந்து அல்லது சிறிய பரிசு கொடுத்து பின்னர் உணவு அளிக்க வேண்டும். உணவிற்கு பூரி, சுண்டல், ரவை ஹல்வா போன்றவற்றை செய்வது மிக சிறந்ததாக கருதப்படுகிறது. இந்த உணவு வெறும் வயிற்றை நிரப்புவதற்கானது அல்ல, மாறாக மாக்கு சமர்ப்பிக்கப்பட்ட நைவேத்தியத்தின் வடிவமாகும். சிறுமிகளுக்கு அதை அளிப்பதன் மூலம் விரதம் பூர்ணமாகிறது. நவராத்திரியின் இறுதி நாளான நவமி அல்லது தசமியில் மா துர்காவின் விசர்ஜனம் செய்யப்படுகிறது. அந்த நாளில் கலசம் மற்றும் ஜவுக்கு முறையாக பூஜை செய்து பின்னர் அவற்றை ஒரு பவித்திர நதி, குளம் அல்லது ஓடும் நீரில் செலுத்த வேண்டும். இல்லத்தில் விதைத்த ஜவுகளை தோட்டத்தில் அல்லது புனித இடத்தில் விதைப்பது நல்லது. விசர்ஜனத்தின் போது பக்தர் மனதில் சபதம் எடுக்க வேண்டும். அம்மா, நீங்கள் 9 நாட்கள் என் வீட்டில் தங்கி எங்களை அருளால் காப்பாற்றினீர்கள். இப்போது உங்கள் தாமத்திற்கு புறப்படுகிறீர்கள். எங்கள் வாழ்க்கையிலிருந்து அனைத்து துன்பங்களையும் நீக்கி எங்கள் இல்லத்தில் செல்வம், சந்தோஷம் நிலவட்டும். பக்தர்களே, நவராத்திரி விரதம் வெறும் 9 நாள் விழாவல்ல, அது ஆன்மாவுக்கும் பக்திக்கும் ஒரு அபூர்வமான சாதனமாகும். கலச ஸ்தாபனத்திலிருந்து கன்னி பூஜை, மா விசர்ஜனம் வரை ஒவ்வொரு கிரியையும் விதிவிதானத்துடன், பக்தியுடன் மற்றும் சாத்விகத்துடன் செய்தால் மா துர்கா பிரசன்னமாய் அளவற்ற ஆசீர்வாதங்களை வழங்குகிறாள்.
கதைகளில் கூறப்படுகிறது, நவராத்திரி விரதத்தை சரியான முறையில் கடைபிடித்த பக்தரின் வாழ்க்கையில் ஒருபோதும் வறுமை வராது. இல்லத்தில் சந்தோஷமும் அமைதியும் நிலைக்கும் மற்றும் துர்கா எப்போதும் பாதுகாப்பாள். 2025 நவராத்திரியின் சிறப்பு. பக்தர்களே, இந்த ஆண்டின் சரதிய நவராத்திரி மிகவும் விசேஷமானது. ஏனெனில் இந்த முறை துர்கா யானையில் சவாரி செய்து வருகிறாள். சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது, யானையில் வரும்போது அந்த வருடம் மிகவும் பவித்திரமானது, ஐஸ்வர்யம் மற்றும் செல்வம் வழங்குபவையாக இருக்கும். சிங்கத்தில் வருவது வீரத்தையும் சக்தியையும் குறிக்கிறது. ஆனால் யானையில் வருவது செல்வம், வளம் மற்றும் பரிபூரண வளமான ஆண்டை குறிக்கிறது. எனவே இந்த நவராத்திரியின் மகத்துவம் இன்னும் அதிகரிக்கிறது. மான் இந்த வடிவம் வெறும் இல்லங்களில் மட்டுமின்றி சமூகம், நாடு முழுவதும் அமைதி, முன்னேற்றம் மற்றும் நலனின் செய்தியை வழங்குகிறது. ஆகையால் இந்த பவித்திரமான காலத்தில் பக்தி, நியமம் மற்றும் பவித்திரத்துடன் வழிபடுவது மிகுந்த பலன்களை வழங்கும். பக்தர்களே, நீங்கள் உண்மையான மனதுடன் முழு பக்தியுடன் நினைத்து பாருங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் மழை பொழியத் தொடங்கும்.